ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சக்தி ஜோதிட குழுவின் மூலியமாக அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான வணக்கம். உங்களை இப்பொழுது தை மாத பலன்களுக்கு வரவேற்கிறோம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதர அணித்ரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ததேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. நமஸ்காரம். இப்போது சக்தி ஜோதிட குழுவிலிருந்து டாக்டர் ஹரிஹர சர்மாவும் அஸ்ட்ரோ KS ஐயங்கார நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் தை மாதத்தில் இருக்கக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது தை மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்னாலே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது. தனுர்லேருந்து மகரத்துக்கு சூரியன் உள் நுழையிறது அப்படின்றது மகர சங்கரமணம். இதை தான் நம்மளுடைய விவசாயிகளும் சரி எல்லாரும் கொண்டாடுறது அப்படின்றது தை பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். இதை பொறுத்தளவுக்கு சபரிமலையில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி தெரியக்கூடிய மாதம் அப்படின்றதும் இந்த நாள் தான். இந்த நாள் என்றைக்கு பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் மார்கழி 30 முடிஞ்சு 31, அதாகப்பட்டது ஆங்கில கணக்கில் 14ஆம் தேதி பின் இரவு 15ஆம் தேதி அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை என்று மகர சங்கரமணம் நிகழுது. இது என்ன திதியில் அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. மார்கழி திதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்ந்த திதியான பௌர்ணமியில் அஷ்டமி திதியில் இந்த மாதம் பிறக்குது, அதாகப்பட்டது தை மாதம் பிறக்குது. அதுக்கு பேர் மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணத்து டயத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வர்றது மேஷ ராசி. மேஷத்தில் ராகு பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்தில் அங்காரகனும், அதே போன்று 6ஆம் இடமான கன்னியில் சந்திர பகவானும் கொண்ட இதும், அடுத்தது 7ஆம் இடமான துலாத்தில் கேது பகவானும், அதே போல் 9ஆம் இடமான தனுரில் புத பகவானும், அதே போல் மாதம் பிறக்கின்ற மகர சங்கரமணம் நிகழ்கின்ற இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் கொண்டும், இதை தவிர காலபுருஷ தத்துவத்துப்படி கடைசி ராசியான மீன ராசியில் ஆட்சி பெற்ற குருவோடையும் இந்த தை மாதம் பிறக்குது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னாக்க அறுவடையெல்லாம் நிகழ்ந்து நெல்லெல்லாம் இது பண்ணி அறுவடை பண்ணி அதை காசாக்கக்கூடிய மாதங்கள், அடுத்த பயிரிடுறதுக்கு தண்ணி வரக்கூடிய மாதங்கள். அப்போ தை அப்படின்னாலே வெளிச்சம், தை அப்படின்னாலே வியாபாரம், தை அப்படின்னாலே ஏற்றம் அப்படின்ற எல்லாம் கொண்ட இந்த மாதம் பிறக்குது. இதில் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ தை மாத பலன்களை பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ தை மாத பலன்களை எந்த ராசிக்கு இப்போ நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி அப்படின்றது சனி பகவான். ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறாரு. அப்போ அது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. நம்ம வீட்டுக்கு நம்ம துரோகம் செய்வோமா? நம்ம வீட்டுக்கு நம்ம நல்லது தான் செய்வோம். அதே மாதிரி ராசிநாதனான சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறாரு, மிக மிக சிறப்பு. ஆனால் என்ன சாமி ஆனாலும் ஒரு பிட்டை போடுறீங்க அப்படின்னா, கூட சூரியன் இருக்கிறாரு, கூட சுக்கிரன் இருக்கிறாரு, அது கூட ஒரு 5 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளார புத பகவான் வரப்போகிறாரு. அதுக்கு அடுத்தது சுக்கிர பகவான் மகரத்துலேருந்து கும்பம் மாற போகிறாரு. என்ன சாமி ஆரம்பத்திலேயே குழப்புறீங்க அப்படின்னாக்க, இந்த தை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று குழப்பமான மாதம்னே சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபாடு வரக்கூடிய காரணம். ஏன் சாமி சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபாடு வருது அப்படின்னாக்க, ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் உள்ள குருவை பார்க்குறாரு.
இதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு சண்டால யோகம்னு பேர். இந்த குரு சண்டால யோகம் என்ன பண்ணும்? ஒரு சில நேரத்தில் தேவையற்ற உண்மைகளும் தேவையற்ற பொய்களையும் சொல்லி இடம்பொருள் தெரியாமல் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகும். சரி, அப்போ இது ஒரு சிக்கல். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, ஆட்சி பெற்ற சனியும் ஆட்சி பெற்ற குருவும். அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு 3 துறையினருக்கு உதவும். ஒன்று நீதித்துறையில் பரிபாலனம் பண்ண நீதிபதிகளுக்கு உதவும், அடுத்தது வக்கீல்களுக்கு உதவும், அதே போல் கீழ்த்தட்டு மக்களுக்குனாக்கா சர்வீஸ் ஓரியன்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டரு இதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கும் உதவும். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, உதவும் அப்படின்றது பிரச்சனை வந்துட்டு தீர்வு கிடைக்கக்கூடியது குரு சண்டால யோகம் அப்படின்றதுனால. அப்போ இந்த தை மாதம் அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகளோட தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாமா, மாதம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதில் நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நாம் பலன்கள் சொல்கிறோம். 5ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கார். 5ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கிறது அப்படின்றது மிக சிறப்பு. என்ன விதத்தில் சிறப்பு சாமி அப்படின்னாக்க, பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன் விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். அதாகப்பட்டது பூர்வ புண்ணிய சொத்தில் உள்ள கேஸ் எல்லாம், வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர அங்கார பகவான் 5ல் இருந்துக்கிட்டு அவருடைய பார்வை எங்கே படுது அப்படின்னாக்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். என்னதான் பிரச்சனை பண்ணாலும் எனக்கு லாபம் கிடைச்சிரும் அப்படின்ற வாய்ப்பு உண்டாக்குவாங்க. ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படின்ட்டு. அப்போ இதை மாதிரி கலகம் பிறந்தாலும் நமக்கு தான் லாபமாக இருக்கும். அதாகப்பட்டது யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு லாபமாக இருக்கும். சரி, அடுத்தது அவர் அதை மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னாக்க 12ஆம் இடமான தனுரையும் பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 12 அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களாலேயும் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும். ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய யாராவது ஒரு கிளையண்ட்டோ நம்மளுடைய ஃப்ரெண்டோ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருப்பார். வாங்கலாம், உத்தியோக நிமித்தமாக வெளில போகலாம், சம்பாதிக்கலாம். ஏன்னா 11ஆம் இடமும் வலுப்பட்டு போயிடுச்சு, சம்பாதிக்கலான்னு அப்படி கூப்பிட்டு போகும்பொழுதும் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டாகும். அதை தவிர படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள், அதாகப்பட்டது மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் அதுவும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோகத்துக்கான உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. சரி, நம்ம எப்போதுமே கோச்சார பலன்கள் அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்கிறோம். இப்போ அங்காரகனை தவிர புத பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் பார்வைகளுடைய பலம் என்ன அப்படின்றத நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீர்களே, ஏன்னா ராசியிலேயே சனி பகவான் இருந்து ஜென்ம சனி நடத்துறதுனால இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு 12ஆம் இடத்துல புத பகவானும் ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதாவது புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் 6, 9ஆம் ஆதிபத்தியம் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு திடீரென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு வேலையின் நிமித்தமாக இவர் வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஏன்னா 6ஆம் அதிபதின்றது வேலை குறிக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக 6ஆம் அதிபதி கண்டிப்பாக 12ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுவும் 12ஆம் இடத்தில் இருந்து அவர் 6ஆம் இடத்தையே வேறு பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்க, புதனுடைய நரம்பு இயல் சர்ஜன் அந்த மாதிரியான பீப்புள் நாட்டை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். ஏதாவது கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில், அதாவது தை மாதத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி. 8ஆம் அதிபதியும் ராசியில் இருக்கிறார், சனி பகவானும் ராசியில் இருக்கிறார். அப்படின்னும் பொழுது ராசியில் பார்த்தீர்களேயானால் 8ஆம் அதிபதி, ராசி அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள், பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ராசிக்கு 5-10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு உண்டானவர். அவர் ராசியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய சுபர், ராசியில் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய லாபமாகவோ, குழந்தைகள் மூலியமாக இவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், பதவி வரக்கூடியதும், செய்யும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில், அதாவது தொழில் செய்யும் இடத்தில், அதாவது சுயமாக பணம் போட்டு வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து மிகப்பெரிய லாபத்தையும் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ பார்த்தீர்களே, ஏனால் சூரியனும் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 7ஆம் இடம் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்களே, ஏனால் சுக்கிர பகவான், சூரிய பகவான், சனி பகவான் எல்லாருமே அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குரு பகவானும் பார்க்குறார் 5ஆம் பார்வையில். அதனால் அவர்களுடைய எதிர்பாலினத்தவர் வலுப்பெறுவார்கள். அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மகர ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்து திருமணமானவராக இருந்தால் அவருடைய கணவர் மிகவும் பாக்கியமாக இருப்பார், மிகவும் வெரி ஸ்ட்ராங்காக இருப்பார். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால், திருமணமான ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 7ஆம் இடம் வந்து மிகவும் சுபத்துவம் பெறதுனால கண்டிப்பாக அவர்கள் சொல்ல விஷயத்தை கண்டிப்பாக கேட்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அதை தவிர பிஸ்னஸுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களில் சுபத்துவம் ஏற்பட்டு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இப்போ இவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது கோச்சார பிரகாரம் நல்லபடியாக இருந்தும் தசாநாதன் புக்திநாதன் சரியில்லை என்றால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அதாவது முடிஞ்ச அளவில் சிறு பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளத்தினால நல்ல செயல்கள் நிகழ்கிறது பதில் கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சரணாகதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம்பெருமான் சனி பகவானை சரணாகதி அடையணும். சரி, சனி பகவானை சரணாகதி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்து அன்று நாங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அவங்களுடைய மனசை குளிர்விச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய மனசும் குளிரும். சாமி, எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க சனிக்கிழமை தை மாதத்தில் வர அந்த 5 சனிக்கிழமையும் சனி ஹோரை அப்படின்றது சனிக்கிழமையில் 6ல் 7ல் வர ஹோரையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அடுத்தது சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய சனி ஹோரையில் தீபம், சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்சது எள் தீபம், சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்சது எள் சாதமும் தயிர் சாதமும். இது ரெண்டுத்தையும் பண்ணி இந்த சனிக்கிழமைகள் 5 சனிக்கிழமைகளும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு தயிர் சாதத்தை ஒரு வாரம் சனிக்கிழமை நேவேதனம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். ஒரு வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எள்ளு சாதம் பண்ணி விநியோகம் பண்ணணும். இதை தவிர தை மாதம் பிறக்கிற அன்னியிலேருந்தே காகத்துக்கு சுடு சாதம் வச்சுக்கிட்டு வந்தாக்க இந்த பிரச்சனைகள் தை மாதத்தில் மகர ராசியில் வரவங்களுக்கு பிரச்சனைகள் விலகும். இதை தவிர மகர ராசிக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. இந்த தை மாதத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். 7.5 சனியில் மத்திய பாகமான ஜென்ம சனியாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் பாவம், எழுத்து பணி இருக்கக்கூடிய பாவம், இதில் வந்து குரு பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டம் மிகவும் நல்லதாகவே இருக்கும். எழுத்து பணிகள் சிறப்படையும், சீரடையும். கம்யூனிகேஷன் பாகம் நல்லபடியாக இருக்கும். எழுத்தாளர்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதை தவிர சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இந்த ராசியில் இந்த காலகட்டமான தை மாதத்தில் இருக்கிறதுனால இது சுபத்துவம் பெறதுனாலையும் இந்த தை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மகர ராசிக்கு ஒரு ஏற்றமான காலமாகவும் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் வருமானமும் பெருகும் அப்படின்றத சொல்லி, இருப்பினும் அவர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால அதற்குண்டான பரிகாரங்களை
ஐயா சொன்னது மாதிரி பண்ணுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.